சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. பிள்ளைங்க டெய்லி ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஜவ்வரிசி வச்சு இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாயந்தரம் பண்ண போகிறீங்கன்னா காலையிலேயே ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சிடணும். நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து 2 மணி நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். கழுவி எடுத்துட்டு அந்த பாத்திரம் நிறச்சி தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரை அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறணும். ஈவினிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா சாஃப்டாகி இருக்கும். இப்படி மசியும். கை வச்சு நீங்கள் அமுக்குனீங்கன்னா மசிஞ்சு வரும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அந்த ஜவ்வரிசியை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து தட்டுறேன். அரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்குறேன். 1 ஸ்பூன் வத்தல் பொடி போடுறேன். லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் ஊற்றுறேன். உங்களுக்கு சாட் மசாலா டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கதை போடுறேன். உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ சாபுதானா ரோல் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிட்டு. கையில் வந்து லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போனா ஒட்டாமல் வரும். ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கிடுங்க. நான் வந்து ரோல் மாதிரி பண்ணியிருக்கேன். எல்லா ரோலையும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி ரெடியாக வச்சுக்கிடணும். இப்போ எல்லா ரோலும் ரெடி ஆயிட்டு. அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது. ரொம்ப சூடான பிறகு போட்டால் உடனே வந்து வெளியே கரிஞ்சிரும். உள்ளே வந்து வேகாது. மீடியம் சூடில் இருக்கும்போதே இந்த ரோலை வந்து போட்டுறணும். கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது வந்து அதை திருப்பி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர நல்லா பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா சவு சவுன்னு இருக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு வெளியே எடுத்துடலாம். இப்படியே எல்லா ரோலையும் போட்டு பொரிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ரோலும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சுட சுட சாப்பிடணும். எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ தான் போடணும். ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சவு சவுன்னு ஆயிரும். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு தெரியும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.